அமெரிக்கா அப்படின்னு கேட்டாலே உலக நாடுகளுக்கு மத்தியில் சரியான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்? அந்த அளவுக்கு அதிகப்படியான வரிகளை விதிச்சுக்கிட்டு வர்றாங்க அமெரிக்கா. சரி, இது பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு மத்தியில் சரியான எதிர்ப்பும் கிளம்பிட்டு இருக்கு. இது உலக நாடுகளில் எந்த நாடு வரி விதிச்சாலும் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான், வேற யாரும் கிடையாது. சரி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கூடிய விரைவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் பிரிக்ஸ் நாடுகள்னு சொல்லிட்டு ஒரு 5 நாடு இருக்குது. இப்போ இன்னொரு 5 நாடு அதில் சேர்ந்துருக்கு. அந்த பிரிக்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா இப்போ ஏற்கனவே இருந்தது. அவங்க தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாடு அதை அதிகப்படுத்தியிருக்கு. ஆனால் உறுப்பு நாடுகளும் 10 நாடு அதில் இருக்குது. அது எந்தெந்த நாடுன்னு பார்த்தா எகிப்து, இந்தோனேஷியா, அதே மாதிரி எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இவங்க எல்லாமே இப்போ இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த 10 உறுப்பு நாடுகள் இப்போ அந்த இதில் கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரிக்ஸ் நாடுகள் தான் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இவங்க என்ன பண்ண போகிறாங்க? அமெரிக்கா இவங்க என்ன பண்ண முடியும்? ஏன்னா உலகத்துக்கே அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருக்குது. இவங்களை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைக்கலாம். இவங்க தான் அவங்க அந்த அமெரிக்கா வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன காரணம்னா பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்ததுங்க. அந்த தகவல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, பிரிக்ஸ் கரன்சியை எந்த நாடு உருவாக்குதோ அந்த நாடு எங்களோட தொடர்பை துண்டிச்சுக்கிறணும், இதனால கடும் விளைவுகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு வர்றாரு. இது போக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கிட்ட அமெரிக்கா நேரடியாகவே கேட்குறாங்க, நீங்கள் பிரிக்ஸ் கரன்சியை ஆதரிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்கிறார், கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி எண்ணமும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க ரஷ்யா கிட்ட கேட்குறாங்க, நீங்களும் உருவாக்க போகிறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனாலும் அமெரிக்கா அச்சத்திலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட நாடுகள் நிறையா இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதே ரஷ்யா பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, உக்ரைன். அவங்களுக்கு இப்போ சண்டை நடந்த உடனே முதல்ல ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதித்த நாடு அமெரிக்கா தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நாடுகளுக்கும் நிறைய நாடுகளுக்குலாம் அவங்க பொருளாதார தடை விதிச்சிருக்கிறாங்க. அது சவுதிக்கும் கூட அவங்க பொருளாதார தடை விதிச்சிருக்கிறாங்க. இதனால் இந்த நாடுகள் அமெரிக்காவில் பயங்கரமான பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க அமெரிக்காவினால. இது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை நாடு சீனா. இந்த சீனா பார்த்தீங்கன்னா அவங்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கரன்சி உருவாக்கணும்னா இது உலக வர்த்தகத்தில் நம்ம இதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன காரணம்னா இப்போ உலக வர்த்தகம் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலரில் தான் நடக்குது, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ ஆளுமை அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உலக வர்த்தகத்தில் அமெரிக்கா டாலர் தான் இப்போ எல்லா பக்கமும் பேசப்படுது. இந்த பிரிக்ஸ் கரன்சி வந்ததுன்னா அந்த உலக வர்த்தகத்தில் அமெரிக்கா டாலரோட மதிப்பு குறைஞ்சிரும். அதே மாதிரி அமெரிக்காவோட பொருளாதாரமும் குறைஞ்சிரும். அதனால தான் அமெரிக்கா இந்த மாதிரி அலறுதுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கரன்சியை உருவாக்கிட்டாங்கன்னா பயங்கரமான சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. சரி, இப்படி ஒரு கரன்சியை உருவாக்கும் போது அமெரிக்காவுக்கு கடுமையான பொருளாதார தட்டுப்பாடு கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பிரேசில் அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரிப்டோ கரன்சியும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுலேயும் நம்ம வர்த்தகம் பண்ணலாம். அதுபோக கண்டிப்பாக இந்த கரன்சிகள்லாம் வந்துருச்சுனாலே நமக்கு எல்லா நாடுகளுமே இதில் வர்த்தகம் பண்ணிட்டோம்னா நாம் அமெரிக்காவை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது கூடிய விரைவில் வந்ததுன்னா அமெரிக்காவுக்கு தூக்கமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. கண்டிப்பாக இந்த கரன்சிகள்லாம் வரும்போது அமெரிக்காவை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு இடையில அமெரிக்கா ஆட்டத்தை குறைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இதன் மூலமாக அமெரிக்கா பதிலடி கொடுக்க போகுது இந்த பிரிக்ஸ் நாடுகள். ஏன்னா இந்த பிரிக்ஸ் கரன்சி சாதாரண கரன்சியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுதுங்க.